கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாடு சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஐயா OPS அவர்கள் தென் மாவட்டங்களில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று பார்வையிட்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை செய்தார். அதனுடைய வீடியோ தொகுப்பை இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம் மத்தியில் கடந்த நாளிலே நம்முடைய பகுதி மழை வெள்ளத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டது. மிகுந்த பாதிப்புள்ளான ஒரு நிலைமையில நம்முடைய பகுதி மக்கள் இந்த சூழ்நிலையில இந்த பாதிப்பை வந்து பார்வையிட நம் மத்தியிலே வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய OPS ஐயா அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் யாவர் சார்பாக அன்போடு கூட நம்முடைய ஊரின் சார்பாகவும் சபையின் சார்பாக அன்போடு அவரோடு கூட இணைந்து வந்திருக்கிற எல்லாருக்கும், விசேஷமாக நம்முடைய முன்னாள் நம்முடைய நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர், இப்பொழுது MLA, ஆரம்ப தொகுதியினுடைய MLA, மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மனோஜ் பாண்டியன் ஐயா அவர்கள் மத்தியிலே வந்திருக்கிறாங்க. அவரோடு கூட இணைந்து வந்திருக்கிற எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். அவர்கள் நமக்கு அநேக உதவிக்கரம் நீட்டி அநேக பொருட்களை அவர்கள் நமக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆண்டவர்களுடைய ஆசீர்வாதமாக தொடர்ந்து அவருடைய சமூக பணி சிறக்கட்டும். கடவுள் அவர்களுக்கு எல்லா நலமும் வளமும் கொடுத்து இந்த நாட்டுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பார்கள். இப்பொழுது அவர்கள் பெயர் வாசிக்க நீங்கள் வந்து அவர்களுடைய கருத்தினால் நீங்கள் பேசிக் கொடுக்க கேட்டுக்கொள்வோம். இப்பொழுது பெயர் வாசிக்க கொடுப்போம். சுந்தர் சுந்தர் இந்திராணி இந்திராணி அண்ணே கொஞ்சம் பின்னால வாங்க அண்ணே, கேமரா அண்ணே. கீழே வந்துருக்கு ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி முக்கூடல் பேரூராட்சியில் உள்ள பொதுமக்களுக்கு கழகத்தினுடைய நிரந்தர ஒருங்கிணைப்பாளர் ஐயா OPS அவர்களும், இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் PHP மனோஜ் பாண்டியன் அவர்களும் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று இந்த சபையினுடைய போதகர் மரியாதைக்குரிய அந்தோணிராஜ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். நம்முடைய முக்கூடல் பேரூராட்சி பகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு இந்த நிவாரண உதவியை வழங்குவதற்கு இந்த முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். நம்முடைய கிராமத்தின் மேல் அன்பு கொண்டு நம்முடைய கிராமத்தில் இருக்கிற மக்களை நேசித்து இன்றைக்கு நம்மோடு கூட வந்திருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நம்முடைய திருச்சபையின் சார்பாகவும் ஒரு சின்ன வெகுமதியை கொடுத்து அவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம். அதே போல நம்முடைய சட்டமன்ற தொகுதியினுடைய MLA-வாக இருக்கிற மனோஜ் பாண்டியன் ஐயா அவர்கள் நம்மோடு கூட இருப்பது மிகுந்த சந்தோஷம். நம்முடைய தொகுதிக்கு பல நன்மைகளை அவர்கள் செய்து
நம்முடைய தொழிலினுடைய மேம்பாட்டுக்காக ஏராளமான முயற்சிகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு அவர்கள் நம்மோடு கூட இருப்பது மிகுந்த சந்தோஷம். அவர்களுக்கும் நம்முடைய ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் எங்களுடைய திருச்சபை சார்பாகவும் நன்றி. இப்பொழுது நம்முடைய மத்தியில் இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் இந்த நிவாரண பொருட்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார்கள். நீங்கள் பொறுமை காத்திருக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். நம்மோடு ஐயா அவர்கள் சில வார்த்தைகளை பேசுவார்கள். கரங்களை தட்டி ஐயா அங்கே போகுமா